மார்டின், தொழில்துறை வர்த்தகம் நிறைந்த கோவை மண்டலத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது பட்ஜெட் குறித்து? முதல் கட்டமாக நீங்கள் கூறியது போல தொழில் நகரமான இந்த கோவை பகுதியிலே முதல் தேவையே மின்சாரம்தான். கடந்த பல ஆண்டுகளில் மின்சார தேவை இங்கே சரிவர பூர்த்தி செய்யப்படாத பட்சத்தில் பல்வேறு போராட்டங்களை இந்த கோவை மாநகரம் கண்டது. இந்த மின்சார பிரச்சனையானது தொழில்துறையினருக்கு மட்டுமல்லாமல் விவசாயத்துறைக்கும் மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த இந்த கோவை மக்களோட தொழில்துறையோட கோரிக்கை. அதே நேரங்களில் இங்கே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் பல்வேறு பாலங்கள் பல்வேறு சிக்கல்களால், அதாவது நிலங்கள் கையெழுத்தப்படாமல் இருப்பது, இது போன்ற சிக்கல்களால் பல பாலங்கள் நினைவு சின்னங்கள் போல பல ஆண்டுகளாக இங்கே காட்சியளித்து கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி இந்த பாலங்கள் வேலைகள் முடித்து கொடுத்தால் போக்குவரத்து நெரிசல் என்பது வெகுவாக குறையும். அதே நேரத்தில் சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். பல இடங்களில் கோவை மாநகராட்சி பகுதி முழுவதுமே பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடைகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் ஆங்காங்கே மூடப்படாமல் மிகவும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலே இங்கே காட்சியளித்து கொண்டிருக்கின்றன. எனவே இதனை சரி செய்ய வேண்டும் என்பது பொதுவான கோரிக்கை. அதே நேரங்களில் இங்கே இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறு தொழில்கள், இவைதான் அனைத்து தொழில்களுக்குமே ஆணிவர் என்று சொல்லக்கூடியது. இந்த தொழில்களுக்காக தனியாக ஒரு தொழில்பேட்டை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. அதே போல் விமான நிலைய விரிவாக்கம் என்பது தமிழக அரசு பல ஆண்டுகளாக அதற்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தி அந்த விமான நிலைய ஆணையத்திடம் ஒப்படைக்காமல் இருக்கிறது. இந்த நிலத்தை அவர்கள் கையகப்படுத்தி மத்திய அரசிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் விமான நிலைய விரிவாக்கம் என்பது இங்கே நடைபெறும். இதனால் தொழில் வளம் பெருகும். இது போன்ற பல்வேறு தரப்பினரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். மேலும் சொல்லப்போனால் அரசு ஊழியர்கள் மத்திய அரசுக்கு இணையான ஊதிய உயர்வை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே அரசுக்கு பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதேபோல் சாதாரண மக்களும் வரிச்சலுகைகள் எதிர்பார்த்து இங்கே காத்திருக்கிறார்கள். கார்த்திகேயன். மார்டின், தொடர்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். வள்ளியப்பன், புதிதாக வரி சலுகைகள் அறிவிக்கணும், இல்லை புதிய திட்டங்களை அறிவிக்கணும் அப்படின்னா அரசுடைய நிதி ஆதாரம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கணும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வளர்ச்சி விகிதம் குறைவாக இருக்கிற பட்சத்தில் தனியார் முதலீடுகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அரசே நிதி போட்டு தொழில்களை தொடங்கணும் அப்படின்னாலும் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கதான் சொல்லப்படுகிறது. இதற்கு ஒரு வலுவான நிதி ஆதாரத்தோடு இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் தமிழக அரசினுடைய மொத்த வருவாயும் அவர்களுடைய ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் ரெண்டும் பார்த்தா 1,27,000 கோடி ரூபாய். அந்த 1,27,000 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 40% சம்பளத்திற்கும் பென்ஷனுக்கும் போய்விடுகிறது. ஒரு 35-16 51,000 கோடி ரூபாய் அவர்கள் சம்பளத்துக்கு கொடுத்துட்றாங்க. சப்சிடி மட்டும் 49,000 கோடி ரூபாய், அது ஒரு 38 விழுக்காடு போயிடுது. அரசு வாங்கியிருக்கிற கடனுக்கு அவர்கள் கொடுக்குற வட்டி ஒரு 12% கொடுத்துட்றாங்க. இது போக மிச்சம் அவர்கள் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் என்று ஒரு கட்டுமானங்களுக்கும் மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கும் பயன்படுத்திய பணம் மொத்தமே 17% தான் கடந்த ஆண்டு. இப்போ பல பேரும் சொல்லுகிற நம்மளுடைய தியாகச்சம்மல் சொன்னது, ஐயநாதன் ஐயா சொன்னது, அவர்கள்லாம் சொன்னதை பார்த்தா இந்த ஆண்டு தேர்தல் வரும் என்றும் அதற்காக மேலும் சிலவற்றை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவதை பார்த்தா இந்த வளர்ச்சிக்கான திட்டங்களில் செய்யக்கூடிய முதலீடு இன்னும் குறைஞ்சிரும். ஏன்னா எப்படியும் இப்போ அடுத்த ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுகிற சம்பள உயர்வெல்லாம் சேர்ந்தால் ஒரு பக்கத்தில் அரசுக்கு நிலையாக இருக்கக்கூடிய செலவுகள், கண்டிப்பாக செய்ய வேண்டிய செலவுகள் அதிகரிக்கத்தான் போகுது. இன்னும் ஒரு 10-12% அதிகரித்து விடும். நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஒரு கால் இந்த செலவுகள்லாம் கூடுகிற பொழுது இந்த மின் திட்டங்கள் போன்றவற்றுக்காக செய்வதற்காக இன்னும் கொஞ்சம் அவர்கள் நிதி ஆதாரத்தை அதிகமாக்குவார்கள் என்கிற போது இது தேர்தலுக்கு முந்தைய ஆண்டாக இருக்கிறது, முழு பட்ஜெட்டாக இப்பொழுதுதான் இருக்கும், அதனால் இவர்கள் வரி குறைப்பை வேற எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே அரசு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிற கடனுடைய மொத்த தொகை 1,78,000 கோடி ரூபாய். இது ஸ்டேட் ஜிடிபியில் கிட்டத்தட்ட 19%. இதற்கு மேலும் கடன் வாங்கினால் இது மாநில அரசினுடைய நிதி ஆதாரமே கொஞ்சம் ஆட்டம் காணக்கூடிய 25% வரைக்கும் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். அதாவது நீங்கள் ஸ்டேட் ஜிடிபி இப்போதைக்கு இந்த லெவலில் இருந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு ஒரு தம்ப் ரூல் தான், இவ்வளவு இருக்கலாம் என்பது. நீங்கள் இன்னும் தொடர்ந்து வளரப்போகினால் இப்போ ஒரு சமயத்தை ஒரு பக்கம் பார்த்தா காவிரி நீர் வராது, காவிரி டெல்டா பாசனம் என்ன ஆகும், நிதி ஆதாரங்களை சரி செய்து கொள்ளவில்லை, மழை நீர் பிடிப்புகளை சரி செய்து கொள்ளவில்லை, இதற்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். மின்சாரத்தை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு, அப்படித்தான் பெரும்பாலான நம்முடைய பற்றாக்குறை சமாளித்து கொண்டிருக்கிறோம். பெரிய திட்டங்கள் வரவில்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக ஒரு நிச்சயமான போக்கு இல்லாமல் 2 அடியாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். அடுத்த 2 அடி தான் நம்ம கண்ணுக்கே தெரியுது. அடுத்த ஆண்டு என்ன நடக்கும், அதுக்கு அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் என்று ஒரு பிளானிங் கமிஷன் மூலமாக, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மூலமாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய வேண்டும், இன்னும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றால்
தெரிந்தே கூட நம்ம பொறுத்து கொள்ளலாம் சில சிரமங்களை. இப்போ நம்ம வந்து ஒரு சிறு குழந்தையினுடைய நடை போல அடுத்த ஆண்டு என்று பேபி ஸ்டெப்ஸ் வைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து ஒரு லாங் டேர்மாக இல்லை. ஆக இந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் பார்க்கிற போது இது இன்னொரு பெரிய வெல்ஃபேர் பட்ஜெட்டாக இருந்து விட்டால் வளர்ச்சி மேலும் தடைப்படும் என்கிற ஒரு சிரமம் தான் தெரியுது. வெல்ஃபேர் தவறல்ல, இந்த வெல்ஃபேர்னால லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இல்லாது வரும். இந்த லேப்டாப்னாலையும் இந்த பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சைக்கிள்னாலையும் இதெல்லாம் நான் ரொம்ப ஃபர்மாக பிலீவ் பண்ணுறேன். இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகளில் நம்முடைய மனித வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல வேலைக்கு போவார்கள், அதெல்லாம் நடக்கப் போகிறது. ஒரு கால் தமிழ்நாடு வெல்ஃபேர் ஸ்டேட்டாகவே முடிவு செய்து கொண்டு மக்களே முனைந்து அவருடைய வளர்ச்சிகளை பார்த்து கொள்ள வேண்டும். சாதாரண மக்களுக்கான வளர்ச்சிகளை தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் என்பதாவது நம்முடைய தீமா இருந்தால் கூட பரவாயில்ல, தெரியவில்லை. திரு ஐயநாதன், தேர்தலை மனசில் வச்சுட்டு இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட சென்னை மாநகராட்சி பட்ஜெட்ல எந்த விதமான புதிய அறிவிப்புகளும் இல்லை, எந்த விதமான புதிய திட்டங்களும் இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான் செஞ்சிருக்காங்க. இது சம்பந்தமாக எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த பட்ஜெட் தேர்தலை மனசுல வச்சு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? அதான் இப்போ புதிய திட்டங்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதே நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, இப்போ இவர் சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புக்கும் இதுவரை வந்த பட்ஜெட்டு அது எந்த அளவுக்கு பட்ஜெட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை. தொழில் ரீதியாக வளர்ச்சியில் வந்துட்டு பின்தங்கிய ஒரு மாநிலமாகத்தான் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு இருக்குது, ஒத்துக்கிறணும். ஒன்று, தொழில் முதலீடுகள் வரல அப்படின்றது. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தொழிற்சாலைகள் வந்துட்டு அவங்களுடைய திறன் அளவிற்கு செயல்படவில்லை என்பது. அதை தான் மார்ட்டின் வந்துட்டு சுட்டி காட்டினார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்றது வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். இப்போ மெட்ராஸில் ஒரு பகுதி தான் இண்டஸ்ட்ரியல். கோயம்புத்தூரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனோட ஒட்டி உள்ள மாவட்டங்களில் விவசாயம் சிறப்பாக இருக்கின்றது. கோயம்புத்தூருக்குள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தொழிற்பேட்டைகள் எல்லாமே வந்துட்டு சிறப்பு. ஆனால் அந்த இடத்திற்கான முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னீங்கன்னா மின்சாரம். ஆனால் அது அந்த பற்றாக்குறை வந்ததுனால அங்கேருந்து திருப்பூர் வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாத அப்படின்னு கொஞ்சம் இந்த கரூர் இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, நூற்பாலைகள் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாச்சு. மின்சாரத்தை சார்ந்து தொழில் வளர்ச்சி இருக்கின்ற போது மின்சார உற்பத்தி என்பது கேள்விக்குறியாகி ஒரு பற்றாக்குறைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அயல்நாட்டினுடைய முதலீடுகளுக்கு அந்த மின்சாரம் ஒப்புக்கொண்டபடி கொடுக்கப்பட்ட ஒரு 6600 கோடி தான் நம்மளுடைய மின் உற்பத்தி என்கின்ற ஒரு நிலை கீழே போகும்போது 4880 கோடி வந்துட்டு மெகாவாட் எங்கே போச்சு அப்படின்னா இங்கே வந்து அந்த தொழிற்சாலைகளுக்கு போயிடுச்சு. அப்போ மிச்சத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ தான் பார்த்தீங்கன்னா 20 மணி நேரம் மின்வெட்டெல்லாம் கிராமங்களுக்கு வந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் விவசாய உற்பத்தி பாதிக்கப்படுது. விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் பொழுது வந்துட்டு அங்கே வந்துட்டு வேலைவாய்ப்பு அடிபட்டு போகுது. வேலைவாய்ப்பு அடிபட்ட போது அதே நேரத்தில் வாங்கும் திறன்றது ஒன்றும் இல்லாத போகுது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா சந்தையிலேயே ஒரு தேக்க நிலை வரும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில்கள் இல்லை அப்படின்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா மேஜர் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்? இவங்க நிலைமை எப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ கேப்டிவ் பவர் பிளான்ட் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை தாங்களே உற்பத்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய மின்சாரம் அந்த மாதிரி தொழிற்சாலைகள் மட்டும்தான் வந்துட்டு வேலை செய்யும். அப்போ மற்றதெல்லாம் என்ன ஆகும்? இது ரெண்டாவது விஷயம். அதான் நான் முதல்ல சொன்னேன், இவங்களுக்கு வந்துட்டு இலக்கை நல்லா நிர்ணயிச்சிடுறாங்க. 3000 மெகாவாட் சூரிய மின்சக்தியில் இப்போ முதல்வராக ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 12,000 மெகாவாட் மின்சாரத்திற்கான ஒரு இதெல்லாம் சொன்னாங்க. அந்த ஊட்டியில் இருக்கக்கூடிய ஹல்லநல்லான்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சொன்னாங்க. இன்னும் பல்வேறுபட்ட ப்ராஜெக்ட் சொல்லி மின்சாரத்தை சொன்னாங்க. ஆனால் எது நிறைவேறி இருக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த உடன்குடி மின் திட்டம் டெண்டர் கொடுத்ததே வந்துட்டு இது பண்ணுறக்கூடிய ஒரு நிலை. அப்புறம் மேட்டூரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு யூனிட் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுனோம்னா வாங்கி போட்ட அந்த டர்பைனே வந்துட்டு தரம் குறைந்தது அப்படின்னு. சரி, மத்திய அரசு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா ஒரு 2480 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய என்எல்சிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 990 கோடி மெகாவாட் மின்சாரம் நம்மளுக்கு வருது. ஆனால் என்னாச்சு? அங்கே ஒரு ஃபெயிலியர். அப்போ நீங்கள் நிர்வாக சிக்கல் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி திட்டங்களை நீங்கள் நிறைவேற்ற போறீங்க? இப்போ உதாரணத்துக்கு அவர் அதை சொல்லுவார்னு நினைச்சேன், அதில் பல 10,000 கோடி இழப்பில் நம்மளுடைய மின்துறை போயிட்டு இருக்குது. ஏன் வெளியில இருந்து மின்சாரம் வாங்குறோம்? ஒரே லாட்ல நீங்க பாத்தீங்கன்னா 4000 கோடி 3800 கோடி டு பி பிரிசைஸ் வெளி மாநிலத்தில். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது அதற்கான மூல அடிப்படையாக இருக்கக்கூடிய மின்சாரத்தில் இவ்வளவு பெரிய பற்றாக்குறை சந்திக்கக்கூடிய மாநிலம் எப்படி அந்த கனவை காண முடியும் அப்படின்ற கேள்வி எழுது. திருக்குமார், சொத்து குவிப்பு வழக்கில் வந்த தீர்ப்புக்கு பிறகு பத்திரப்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மந்தமா நடந்திருக்கு. அது மூலமா கிடைச்ச வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சமீபத்தில் செய்தித்தாள்களில் செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு கட்டுமானத்துறையை பாதிச்சிருக்குதா நீங்க நினைக்கிறீங்க? இது ரொம்ப அதிகமான அளவில் பாதிச்சிருக்குங்க. இது இந்த வழக்கு தீர்ப்புனால வந்ததுன்னு சொல்ல முடியாது. கைட்லைன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த சந்தை மதிப்பு அப்படின்னு சொல்லி வழிகாட்டி மதிப்புன்னு சொல்லிட்டு அதை உயர்த்திட்டாங்க.
அது வந்து நிறைய இடங்களில் உண்மையான சந்தை நிலவரத்தை விட அதிகமான அளவுக்கு இருக்குது. இது மக்கள் ஏற்கனவே வந்து பொருளாதார மந்த நிலை, வருமானங்கள் குறைவு, இதில் வந்து சிமெண்ட் விலை, நிலத்தின் விலை எல்லாம் வந்து கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருக்கிற போது அவங்க வாங்குறது வீடுகளின் விலைகள் அதிகமாக போகிற போது அவங்க தவிக்கிறாங்க. அப்போ வந்து இதை கைட்லைன் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணி, ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி நம்ம சோமவள்ளியப்பன் சொன்ன மாதிரி பொருளாதாரம் இப்போ என்ன நிதி எப்படி பற்றாக்குறை, அப்போ எப்படியெல்லாம் அதை ஈடுகட்டலாங்கிறத திட்டங்களை தான் வகுக்கிறாங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் கைட்லைன் வேல்யூஸை கூட்டினா நம்மளுடைய ரெவென்யூ கூடும். ஆனால் அதனுடைய விளைவு நேர் எதிர்மாறாக மாறிவிட்டது. கைட்லைன் விலை ஏறினதுனால தொழில் இந்த முடக்கம் ஏற்படுகிறது. அதனால் என்ன ஆகுது, ரிஜிஸ்ட்ரேஷன் குறைகிறது. இப்போ 12,000 கோடி வருமானம் எதிர்பார்த்த இந்த துறையில் 9,000 கோடி தான் அவங்களால ஈட்ட முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி கொள்கை, அதாவது வரிகளை உயர்த்துவதன் மூலம் நம்ம வந்து வருமானத்தை பெருக்கலாம்ங்கிறத அப்ரோச்சே தப்பாக இருக்குது. தொழில்களை வளர்ச்சியுறது செய்வதன் மூலம் வருமானங்களை பெருக்குவது, மக்களுக்கு வருமானம் பெருகலும், தொழில் முதலீட்டாளர்களுக்கு வந்து அவங்க வெற்றிகரமாக நடத்தினாங்கன்னா தொழில் வளரும். அப்போ வந்து இந்த ஜிடிபின்னு சொல்கிறமே தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, அது மூலிமா வந்து வருமானங்களை பெருக்கிறது தான் வந்து அப்ரோச்சாக இருக்கணும். இப்போ இவர் சொன்ன மாதிரி, சோமவள்ளியப்பன் சொன்ன மாதிரி, கொள்கை என்ன, அதாவது தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு கொள்கை என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு கிளியர் கட்டான ஒரு இது இருக்கா அப்படிங்கிறது புரியலை. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு தனபால், விவசாயிகள் அவர்களுக்கான பிரச்சனைகளை முன்வைக்கிற பொழுது அரசு என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும்? இந்த நிதிநிலையை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசுக்கிட்ட எடுக்க வேண்டிய நிலைப்பாடும், அரசினுடைய நிலைப்பாடு முதலாவதாக நீர்நிலைகளை வந்து தூர்வாடுறதுக்கான ஒரு சிறப்பு நிதியை தொடர் நிதியாக ஒதுக்கணும். ரெண்டாவது, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கான வாய்ப்பிற்கு மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் விலை நிர்ணயம் இருக்கிறதுனால மாநில அரசு தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் சிறப்பு நிதி ஒதுக்கி குறைந்தபட்ச எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு நிதி வந்து தன்னுடைய சிறப்பு நிதி ஒதுக்கணும். அப்போ தான் இந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் விளைச்சல்களை வந்து தக்க வைக்க முடியும், அதை காப்பாற்ற முடியும். ஆனால் அதற்கான சிறப்பு நிதி இல்லாத ஒரு நிலையில் மாநில அரசு தன்னுடைய அறிவிப்பில் நிதியை ஒதுக்குறதுல குறைவு கொண்டு வரதுனால விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளும் குறைந்தபட்ச கொள்முதல் பாதுகாப்பு கிடைக்காம போகுது. ரெண்டாவது, மிக முக்கியமாக இயற்கை இடர்பாடு காலங்களில் விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு அதற்கான சிறப்பு நிதி வந்து இதில் ஒதுக்கப்படலை. இல்ல, விவசாயம்ங்கிறது முழுக்க அரசு சார்ந்து மட்டுமே நீங்க பாக்குறீங்களா, இல்ல இயற்கை சார்ந்த விஷயமா நீங்க பார்க்கறீங்களா? ஐயா, இது இயற்கை சார்ந்ததுனால அரசாங்கம் என்பது பெரும்பான்மை மக்களை காப்பாற்றுவதற்கும் பெரும்பான்மை மக்களுக்கான உணவு உற்பத்தி கேந்திர பகுதியை காப்பாற்றுறதுக்கும் அதாவது ஒரு நாடு வந்து ஸ்திரத்தன்மையில் இருக்கு, வளர்ச்சி பாதையில் இருக்குன்னா உணவுக்கு வந்து இன்னொரு நாட்டில் கையேந்தக்கூடாது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா தொடர்ந்து உணவு உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. உற்பத்திக்கு வந்து செலவுக்கும் வரவுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து இந்த விவசாயம் என்பது நஷ்டமான ஒரு தொழில்னு சொல்லிட்டு இதை விட்டுட்டு வேறு பகுதிகளுக்கு வேறு தொழில்களுக்கு மாறுறாங்க. நிலத்தை வந்து அடிமாட்டு விலைக்கு விற்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த விவசாயத்தை தக்க வைக்கணும்னா அரசாங்கம் தெள்ளத்தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். அந்த தெள்ளத்தெளிவான முடிவு வந்து நேரடியாக விவசாயிகளை காப்பாற்றுற வகையில் திட்டமிடுதல் இருக்கணும். ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வர்ற நிதிநிலை அறிக்கைகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்திற்கு ஒரு பிரதான முக்கியத்துவம் கொடுக்காம பெரும்பான்மை மக்களுக்கு நன்மை பயக்கிற வகையில் அறிவிப்புகள் இல்லாமல் தொடர்ந்து ஒரு ஏற்றலை அறிவிப்புகள் இருக்குது. ஒரு மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நீர் ஆதாரங்கள், அதாவது சோழர்கள் காலத்துக்கு அப்புறம் இன்னும் ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு ஒரு முறை கூட முழுமையாக தூர்வாரும் பணிகள் நடைபெறவே இல்லை.